ஏசப்பாக்கு சோஸ்திரம். பாஸ்டர், எனக்கு நீங்கள் யூடியூப்பில் ஜெபிச்சதை பார்த்துட்டு நானும் அதை பார்த்துட்டு ஜெபிச்சேன். நீங்கள் அந்த யூடியூப்லையும் சொன்னீங்க, அது எனக்கு சொன்ன மாதிரி இருந்துச்சு. சுகமளிக்கும் ஆராதனை அதை கேட்டுக்கிட்டு தான் நான் ஜெபிச்சேன். அதில் எனக்கு ஒரு பூரண சுகத்தை ஏசப்பா எனக்கு தந்தார். அதை நான் உணர்ந்தேன். எனக்கு ஒரு மாதமாக இந்த மூட்டு வலி சரியாக நொந்து கொண்டு இருந்துச்சு. காலில் முழங்கால் நோவு ஒரு மாதமாக நான் எல்லாம் இந்த மருந்து போட்டு பார்த்தேன், தைலமெல்லாம் ஊசி பார்த்தேன், எதுக்கும் அதை எக்ஸப்ட் பண்ணலை. ஆனால் எனக்கு ஏசப்பாட வல்லமை என்னை சுகமளிச்சிட்டு ஏசப்பாக்கு சோஸ்திரம். ஏசப்பாட நாமம் என்றும் மகிமைப்படட்டும். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது எரேமியா 23 அதிகாரம் 24 எவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளித்துக் கொள்ளக்கூடுமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர் அல்லவா என்று கர்த்தர் சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய கண்களுக்கு தப்பி நான் என்னை ஒளித்துக் கொள்ளுகிறேன் என்று யாராகிலும் சொல்ல முடியுமா? நாம் ஆராதிக்கிற தேவன் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவராய் இருக்கிறார். அவர் சர்வ வல்லவர், சர்வ வியாபி. ஆக யாருமே தன்னை கர்த்தரிடத்திலிருந்து மறைத்துக் கொள்ளவோ ஒளித்துக் கொள்ளவோ முடியாது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்து இருக்கிறீர், என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து நீர் அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்து இருக்கிறேன், என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். இந்த வசனங்கள் எல்லாம் நம் ஆண்டவர் நம் மீது எவ்வளவு கண்ணோக்கமாய் இருக்கிறார் என்பதை தெளிவுபடுத்துகிறது. அவருடைய கண்கள் நம் மீது பதிக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கும் அவர் நம்மை காண்கின்ற தேவன் என்பதற்கும் ஆதாரமாகத்தான் இந்த வசனங்களை நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, ஆராய்ந்து அறிந்து அவர் நம்மை காண்கின்ற தேவன் என்பதற்கும் ஆதாரமாக தான் இந்த வசனங்களை நாம் தியானிக்கிறோம். பிரியமானவர்களே, ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் என்பதை நாம் எப்படி விளங்கிக் கொள்ளலாம்? நீங்கள் உங்கள் பள்ளிக்கோ கல்லூரிக்கோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ண வேண்டியிருந்தால் அந்த தலைப்பை குறித்து நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆராய்ச்சி செய்வீர்கள் அல்லவா? அப்படி போல தேவனும் நம்மை குறித்த எல்லா காரியங்களையும் மிக நன்றாக ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். நான் ஒரு நபரை குறித்து அறிந்து கொள்ள விரும்பினால் அவர் பெயர், ஊர், வேலை என்று பல்வேறு விஷயங்களையும் அவரிடத்தில் கேட்டு அறிந்து கொள்ளுவேன் அல்லவா? ஆனால் நம் ஆண்டவருக்கு நம்மிடம் கேள்வி கேட்டு அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நம்மை குறித்த அத்தனை காரியங்களையும் அவர் ஏற்கனவே அறிந்திருக்கிறார். தாவீது அதைத்தான் இங்கே குறிப்பிடுகிறார். அது மாத்திரமல்ல, என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். அதாவது என்னுடைய அனுதின செயல்பாடுகளை கூட நீர் அறிந்திருக்கிறீர். உட்காருவதும் எழுந்திருப்பதும் நாம் யோசித்து பார்த்து செய்கிற செயல்கள் அல்ல. நாம் அதை எண்ணிக்கையில் வைப்பதில்லை. இன்றைய நாட்களில் நவீன கை கடிகாரங்கள் விற்பனையில் உள்ளன. அவற்றின் மூலம் ஒரு நாளில் நீங்கள் எத்தனை அடிகள் நடக்கிறீர்கள் என்பதை கூட கணக்கிட்டு விடலாம். ஆனால் உட்காருவதையும் எழுந்திருப்பதையும் நம்மால் கணக்கிட்டு பார்க்க முடியாது. இது அனுதினமும் நாம் செய்கின்ற மிக சாதாரண செயல்தான். ஆனால் தாவீது சொல்லுகிறதை போல
தேவனாகிய கர்த்தர் நம்முடைய உட்காருதல், எழுந்திருத்தலை கூட அறிந்திருக்கிற அருமையான அற்புதமான தேவனாக அவர் இருக்கிறார். பிரியமானவர்களே, என் நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். பிரியமானவர்களே, உங்கள் யோசனைகளை கூட கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீங்கள் என்ன யோசிக்கிறீர்கள் என்பது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் மட்டும்தான் தெரியும். எதிர்மறையான யோசனைகள் மட்டுமல்ல, உங்களுடைய சோகமான சிந்தனைகள், சந்தோஷமான யோசனைகள், நன்மையான யோசனைகள் எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் ஆண்டவர் நன்கு அறிந்திருக்கிறார். நம்முடைய தேவனாகிய ஆண்டவரை போல் நம்மேல் கரிசனையுள்ள வேறொருவர் இல்லவே இல்லை. பிரியமானவர்களே, உங்களை குறித்து, உங்கள் குடும்பம், பிள்ளைகள், வேலை, தொழில், வியாபாரம் ஆகிய எல்லாவற்றை குறித்தும் அவர் நன்கு அறிந்திருக்கிற தேவனாயிருக்கிறார். பிரியமானவர்களே, நீதிமொழிகள் 15:3 சொல்லுகிறது, கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும், சிலர் நல்லவர்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், தீயவர்களை குறித்து அவர் கரிசனை கொள்வதில்லை என்று நினைக்கிறார்கள். ஆனால் இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தருடைய கண்கள் நல்லவர்கள் தீயவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை நோக்கி பார்க்கின்றன. வேத வசனம் சொல்லுகிறபடி சாத்தானும் யாரை வஞ்சிக்கலாம் என்று நினைத்து எல்லோரையும் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறான். பிரியமானவர்களே, ஆனாலும் அதை பார்க்கிலும் அதிகமாக கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றன. உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற நன்மைகளையும் அவர் காண்கின்றார், தீய காரியங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எபிரேயர் 4:13 சொல்லுகிறது, அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்குமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். சிருஷ்டி என்றால் அவரால் படைக்கப்பட்டவைகள், அதாவது உருவாக்கப்பட்டவைகள். ஆகவே கர்த்தரால் படைக்கப்பட்டிருக்கிற நாமும் கூட அவருடைய சிருஷ்டிகளே. பிரியமானவர்களே, அவருடைய கண்களுக்கு முன்பாக ஒன்றுமே மறைக்கப்பட முடியாது என்பதை நாம் அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும். சகலமும் வெளிப்படையாக இருக்கிறது. அப்படியானால் உங்களுக்கு வெளிப்புறமாக நடக்கிறதா இருந்தாலும், உள்ளே நடக்கிறதாக இருந்தாலும், வெளிப்படையாக செய்கிற காரியங்களாக இருந்தாலும், அல்லது அந்தரங்கத்திலே ரகசியமாக செய்திருக்கிற காரியமாக இருந்தாலும், எல்லாமே அவருடைய கண்களுக்கு முன்பாக வெளியரங்கமாக இருக்கிறது. எதையுமே அவரிடம் மறைக்க முடியாது. நிச்சயமாக பிரியமானவர்களே, இந்த வசனம் ஒருபுறம் நமக்கு மகிழ்ச்சியை கொடுத்தாலும் மறுபுறம் நம்மை எச்சரிக்கிறதாகவும் இருக்கிறது. மனிதர்களிடம் நாம் தப்பு கணக்கு காண்பித்து விடலாம், ஆனால் ஆண்டவரிடம் அதை செய்ய முடியாது. ஆக அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று வெளிப்படையாக இந்த வசனத்தை பக்தன் முடிக்கிறார். பிரியமானவர்களே, நாம் இங்கே தியானித்த இந்த வசனங்களை எல்லாம் நம்மை வழி நடத்த, நம் மீது ஆளுகை செய்ய, சகலத்தையும் அறிந்த ஒருவர் இருக்கிறார், ஒரு தேவன் இருக்கிறார். அவர் நம் ஒவ்வொருவர் மீதும் கண்ணோக்கமாய் இருக்கிறார் என்பதை உணர்த்துகிறது. இந்த அதிகாலை வேளையிலும் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது, உங்களை காண்கின்ற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். உங்களை அறிந்து ஆராய்ந்து இருக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நிச்சயமாகவே இந்த காலை வேளையிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே என் தேவன் மகத்துவமான வல்லமையான காரியங்களை அவர் செய்வாராக. ஆழங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற இந்த கர்த்தருக்கே நாம் கீழ்ப்படிந்து நாம் நடக்க கடவோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கிருபையும் இரக்கம் உள்ள தெய்வமே, எங்களை அதிகமாய் நேசிக்கிறவர், சர்வ வல்லமை உள்ளவர் அப்பா. நீங்க ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர், சாவாமை உள்ளவர், மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை வென்றவர், எங்களுக்காக யாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்தவர்.
உன்னதமானவரே, உம்முடைய நாமத்தை இந்த அதிகாலை வேளையில் அப்பா நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற அமராஜா இயேசுவே, ஒவ்வொரு மேலும் உம்முடைய கரிசனையுள்ள, அக்கறையுள்ள, அன்புள்ள அந்த கண்கள் உற்று நோக்கட்டும். அதிகாலையில் கர்த்தரை தேடுகிறவன் கண்டடைவான் என்கிற வார்த்தையின்படி இந்த காலை வேளையிலும் அப்பா உம்முடைய சமூகத்தில் நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆண்டோடைய கண்கள் உற்று நோக்கட்டும். ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இம்மட்டுமாய் நடத்தின எங்கள் எபினேஸ்வரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நாள் உண்டாவதற்கு முன்பும் நானே இருக்கிறேன், என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை, நான் செய்கிறதை தடுப்பவன் யார் என்று சொல்லப்படுகிறது. எஸ், நானே கர்த்தர், என்னை அல்லாமல் வேறொரு இரட்சகர் இல்லை. ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தர், அவர் இஸ்ரவேலின் சிருஷ்டிகர், அவர் நம்முடைய ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாரிகளையும் அவர் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராதபடி ஒருமித்து விழுந்து கிடக்கவும் ஒரு திரி அணைகிறது போல் அவைகள் அணைந்து போகவும் பண்ணுகிற கர்த்தர் அவரே. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் இந்த காலை வேளையில் உங்கள் வனாந்திரமான வாழ்க்கையை அவர் தண்ணீர் தடாகமாக அவர் மாற்றுவாராக. தேங்க்யூ. நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும், என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவருடைய மீட்பரும் சொல்லுகிறார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியிலே தேவன் பேசுகிறார். இந்த காலை வேளையிலும் அப்பா ஹல்லேலூயா, உம்மை போல சர்வ வல்லமை உள்ள ஒரு தேவன் எங்கும் இல்லை ராஜா. நீர் மாத்திரமே அந்த தேவன். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், நீர் ஒருவரே பரிசுத்தர். உமக்கு நிகர் நீரே என்று சொல்லப்படுகிறது. ஆமா ராஜா, உமக்கு நிகர் நீர்தான். ராஜாதி ராஜாவே, எங்கள் யூத ராஜ சிங்கமே, எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே, இந்த நேரத்திலும் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு மேலும் ஒரு வல்லமை இறங்கட்டும் அப்பா. தேவ பிரசன்னம் இந்த நாளிலே அப்பா குடும்பங்களை நிரப்பட்டும். ஹல்லேலூயா. உம்மை தேடுகிற யாவரும் கண்டடைவார்கள். இந்த அதிகாலை வேளையிலும் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு மேலும் மகிமை இறங்கட்டும். சத்துருவின் கிரியைகள் முறியடிக்கப்படட்டும். பிசாசின் தந்திரங்கள் செயலற்று போகட்டும். ஹல்லேலூயா. உன்னதமான என் தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதாக ராஜா. எங்கள் யூத ராஜ சிங்கம். ஹல்லேலூயா. பக்தன் சொல்லுகிறான், உம்முடைய கண்களுக்கு மறைவாக நான் எங்கே போவேன், நான் எங்கே போவேன், நான் எங்கு சென்றாலும் உம்முடைய கண்கள் என்னை கவனித்து பார்த்து கொண்டிருக்கிறீங்க. உம்முடைய கண்கள் எங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிறது. பூமியிலே என்னை தேடுகிற மனுப்புத்திரர் உண்டோ என்று கர்த்தருடைய கண்கள் நித்தமும் அறிந்து ஆராய்ந்து சோதித்தறிகிறது. இசப்பா, இந்த காலை வேளையிலும் இந்த ஜெபத்தோடு இணைந்து உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கண்களும் காண்கிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆக இந்த அதிகாலை வேளையில் அப்பா, என்னென்ன விண்ணப்பத்தோடு உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறார்களோ அத்தனை பேருக்கும் என் தேவன் அற்புதத்தை நீர் செய்யணும். உம்முடைய மகத்துவம் உள்ள நாமத்தின் மகிமைக்கென்று நீர் அதிசயங்களை செய்யணும் அப்பா. தடைகள் நீக்கப்பட்டு போகட்டும். ராஜாதி ராஜாவே, ஒருவேளை பிள்ளைகள் மேல் காணக்கூடிய குற்றங்கள், குறைவுகள், பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் இருக்கும் என்று சொன்னாலும் என் இயேசுவின் ரத்தம் கழுவி பரிசுத்தப்படுத்தி மீண்டும் நீதிமானாய் நீர் மாற்றுவீராக. பிதாவுக்கு முன்பதாக நிறுத்தி அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுவீராக ராஜா. எஸ்டர்டே பரிசுத்தம் உள்ள ஒரு நீதிமானாய் நின்று ஒருவன் தேவனை நோக்கி கூப்பிடுகிற பொழுது அவன் கூப்பிடுதலை கேட்டு அவன் விண்ணப்பங்களுக்கு செவி கொடுத்து அவன் விருப்பங்களை நிறைவேற்றி தருகிற எங்கள் அற்புத தேவன் அப்பா. நீங்க அதிசயமான உம்முடைய கரம் இந்த காலை வேளையிலும் ஒவ்வொருவரையும் தொடரும் அப்பா. இயேசுவே, என்னை மன்னியும். நான் ஒருவேளை உம்முடைய கண்களுக்கு மறைவாக அந்தரங்க பாவங்களை நான் செய்திருக்கலாம், குற்றங்கள் குறைவுகளை நான் செய்திருக்கலாம். ஆனாலும் என்னை அழைத்தவர் நீர் உண்மையுள்ளவர் அப்பா. என்னை மீண்டும் நீர் உருவாக்குவீராக.
உம்முடைய பரிசுத்தமுள்ள இரத்தம் என்னை கழுவட்டும். என் பலவீனங்களை என்னை விட்டு நீக்கி தாரும் அப்பா. ஹல்லேலூயா. ஒருவேளை என்னால் விசுவாசிக்க முடியல, என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்குமா என்கிற ஒரு நம்பிக்கை இல்லை என்று கூட ஒருவேளை இருந்தால், விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எசப்பா, உம்முடைய பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை நீர் துவக்குவீராக. ஜெபிக்க முடியாதபடி தடையா இருக்கிற பிள்ளைகளுக்கு என் ஆண்டவருடைய கரம் அவர்களை தொடணும். அமராஜேசுவே, ஒரு புதிய அபிஷேகத்தை என் ஆண்டவர் நீர் ஊற்றணும். சோர்வுகளையும் பலவீனங்களையும் மனபாரங்களையும் கொடுத்து சிந்தைகளை கெடுத்து ஜெபிக்க விடாதபடி தடை செய்கிற எந்த சத்துருக்களும் எந்த பிசாசின் கிரியைகளும் இந்த காலை வேளையிலே பிள்ளைகளை விட்டு விலகி போகட்டும். ஒரு தெய்வீக மகிமை பிரசனம் இப்பொழுது வீடுகளுக்குள்ளாக இறங்கட்டும், பிள்ளைகள் மேல இறங்கட்டும். அமராஜா, ஒருவேளை தங்கள் கணவருக்காக ஜெபிப்பார்கள் என்றால் அவர்கள் மேல இப்பொழுது மகிமை இறங்கட்டும். தங்கள் மனைவிக்காக ஜெபிக்கிற பொழுது இந்த நேரத்தில் அவர்கள் மேல மகிமை இறங்கட்டும் அப்பா. தங்கள் பெற்றோருக்காக ஜெபிக்கிற இந்த நேரத்தை தேவ பிரசனம் அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. ஹல்லேலூயா. தங்கள் குடும்பத்தில் உள்ள உற்றார் உறவினர்களுக்காக ஜெபிக்கிற இந்த நேரத்தில் தேவ மகிமை அவர்களை தொடரும் அப்பா. யாருக்காக விண்ணப்பம் ஏறெடுக்கப்படுகிறதோ, ஒருவேளை அவர்கள் பலவீனர்களாக இருக்கலாம், சுகவீனர்களாக இருக்கலாம். ஹல்லேலூயா. பிசாசின் போராட்டத்தில் பிடிபட்டு இருக்கலாம் அப்பா, மனம் உடைந்து இருக்கிறான் சுவாமி. எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, என் தேவனுடைய கரம் அவர்களை தொட்டு பலப்படுத்தட்டும், சுகப்படுத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பொருளாதார நெருக்கங்கள் மாறட்டும் அப்பா. தரித்திரத்தின் ஆவிகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கைகளிலே பணங்கள் இல்லாதபடிக்கு தடை செய்கிற எந்த பிசாசுகளும், பொருளாதாரத்தை நெருக்கத்தை கொடுத்து வேதனையை கொடுக்கிற, கடன் வாரங்களில் சிக்க வைக்க நினைக்கிற எந்த சத்துருவின் கிரியைகளும் இயேசுவின் நாமத்துல இந்த அதிகாலை வேளையில சகலமும் கட்டப்பட்டு போகட்டும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை மாற்றலும் வெளிப்படட்டும். ஆவியானவர் எங்கோ அங்கு விடுதலை உண்டு. அவர் அசைவாடுகிற பொழுது அந்த இடத்துல ஒரு மறுரூபம் உண்டாகிறது. பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுவார் என்று சொன்னால் அந்த இடம் முழுவதுமாக தேவ மகிமையும் தேவ பிரசன்னமும் இறங்குமே. ஆவியானவரே, உம்முடைய அசைவாடுதல் ஒவ்வொரு மேலும் உண்டாகட்டும். மதுபானத்துக்கும் ஹல்லேலூயா போதை வஸ்திரத்துக்கு அடிமையா இருக்கிற எந்த ஒரு பிள்ளைகளுக்கும் இப்பொழுது விடுதலையை கொடுக்கணும் ஆண்டவரே. ஒருவேளை தன் பிள்ளைகளுக்காக, தன் வாலிப மகனுக்காக, மகளுக்காக ஜெபிக்கிற யாரோ ஒரு சகோதரிக்காக நீர் பேசிக் கொண்டு இருக்கிறீங்க. இந்த காலை வேளையிலும் அப்பா அவர்கள் விண்ணப்பத்தை ஆண்டவர் நீர் கேட்பீர், நான் விசுவாசிக்கிறேன். அற்புதமான மாற்றங்களை நீர் கொடுப்பீர் ராஜா. சரீரத்துல காணக்கூடிய கட்டிகள் மறைந்து போகணும், பலவீனங்கள் நீங்கி போகணும், வியாதிகள் முழுவதுமாக நீக்கப்பட்டு போகட்டும். என் தேவனுடைய சுகமளிக்கிற வல்லமை பிள்ளைகள் மேல இறங்கட்டும் ராஜா. ஹல்லேலூயா. பலவீனத்தில் பலன் தரும் என் ஆண்டவர். இந்த காலை வேளையிலும் நான் விசுவாசிக்கிறேன். அற்புதமாய் என் ஆண்டவர் நீர் அதிசயங்களை செய்யும்படி நீர் இறங்கி இருக்கிறீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளை ஆசீர்வதித்து தருவீராக. இந்த நாள் அற்புதமான நாளாக இருக்கட்டும், ஜெயத்தை எடுக்கும் நாளாக இருக்கட்டும், வெற்றியை பார்க்கும் நாளாக இருக்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. நான் உனக்கு முன்பாக சென்று கோணலான வேலை செவ்வையாக்குவேன் சொன்னவர். கரடுமுரடான பிள்ளைகளுடைய வாழ்க்கை பாதையை ஆண்டவனை சரி செய்யணும் அப்பா. துக்கத்திலும் துயரத்திலும் கண்ணீரோடும் இருக்கிற பிள்ளைகளுக்கு என் ஆண்டவர் நீர் ஆறுதல் செய்யணும். ஹல்லேலூயா. வாழ வழி இல்லையே, நான் என்ன செய்யட்டும் என்று சொல்லி மரண போராட்டத்தில் இருக்கிற, மரண சிந்தையில் இருக்கிற, மரண எண்ணம் கொண்டு இருக்கிற யாவருக்கும் என் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உன்னை மீண்டும் நான் கட்டுவேன், நீ கட்டப்படுவாய். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இந்த காலை வேளையிலும் நீர் கொடுக்கிற வார்த்தைகளுக்காக நன்றி. உடைய தயவு, உடைய கிருபை, உடைய அன்பு, உடைய காருண்யம் அப்பா உடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்வதற்காக நன்றி செலுத்துகிறேன். கேட்கிற ஒவ்வொருவரையும் என் ஆண்டவருடைய அற்புதமான கரத்தில் தந்து நான் ஜெபிக்கிறேன். எங்கள் விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு அளவில்லாத உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிறைவான ஆசீர்வாதங்களினாலும் என் ஆண்டவர் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.